அவங்க எந்த டூத் பேஸ்ட் எடுத்தாலும் ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு தான் ப்ராஃபிட் ஆக போகுது. ஸோ வாங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர பத்தி பார்ப்போம். ஸோ அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ மெயினா நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இதிலயே பாருங்களேன், சன்சில்க்கும் அவங்களோடது தான், கிளியரும் அவங்களோடது தான், கிளினிக் பிளஸும் அவங்களோடது தான். ஸோ 3 ஷாம்பு கம்பெனியும் அவங்களோடது தான். ப்ராஃபிட் அவங்க தான் சம்பாரிக்க போறாங்க. அதே மாரி இங்க பாருங்க, நான் பெப்சோடன்ட்டும் க்ளோஸ்அப் காமிச்சேன்ல, அவங்களோடது தான். அவங்க தான் சம்பாரிக்க போறாங்க. அதே மாரி இங்க சோப்புலாம் பாருங்க. டவ்வு, அப்புறம் பியர்ஸு, லக்ஸு, அ ஹமாமு, லைஃப் பாயி எல்லாமே இவங்களோடது தான். இவங்களுக்கு தான் ப்ராஃபிட் வரப்போகுது. நீங்க எந்த சோப்பு வாங்குனாலும். அதே மாரி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எது எது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரைடே வந்து கிட்டத்தட்ட 5% வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ஷேர் வந்து ரைஸ் ஆச்சு. ஏன் ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HUL அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத HUL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா நாயர் வந்து எலவேஷன்ல இருக்காங்க ஆன் டாப். ஸோ ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நெனைப்பீங்க. ஸோ நுவமா அப்படிங்கிறவரு அவர் ஒரு புரோக்கரு. அவங்க வந்து பாசிட்டிவ் வந்து கால் குடுத்துருக்காங்க. எந்த ஷேருக்கு பார்த்தீங்கன்னா, HULக்கு. ஸோ இந்த டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத பாருங்க. பிரியா நாயர் டூ பி சிஇஓ அண்ட் எம்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். ஸோ சிஇஓ ஆவும், அப்புறம் மேனேஜிங் டைரக்டராவும் அவங்க ஆகப்போறாங்க. ஸோ இப்ப யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் ஜாவா அப்படிங்கிறவரு சிஇஓவும், எம்டியா இருக்காரு. ஜூலை 31ஆம் தேதி வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிருவாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 14 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி வந்து HCL டெக்னாலஜிஸோட Q1 ரிசல்ட் வரப்போகுது. ஸோ Q1 ரிசல்ட் வந்து 2025, 2026ஓட Q1 ரிசல்ட் 14ஆம் தேதி வருது. ஸோ நம்ம சேனல்ல வந்து Q1 2025ஓட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 3 ரிசல்ட் மொத்தம் 4 ரிசல்ட் வந்து கவர் பண்ணியிருக்கேன். TCS, டாடா எல்க்ஸி, அப்புறம் இரிடா, டிமார்ட் கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனி வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ HCL டெக்கோட ரிசல்ட் வந்து நீங்க பார்க்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ரீசென்ட்டா வந்து டிமார்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. அதையும் செக் பண்ணிக்கோங்க. மத்தபடி இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.